இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஹன்னாயோவுக்கு எதிராக 182 போலீஸ் புகார்கள், 59 பேரிடம் வாக்குமூலம் பதிவு. இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னாயோ எழுதிய புத்தகம் நாட்டின் பாதுகாப்பிற்கு மிரட்டலாகவும் ஆபத்தாகவும் இருப்பதாக கூறப்படுவது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணையில் இதுவரை 59 தனிப்பட்ட நபர்களிடம் போலீசார் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து இதுவரை நாடு தழுவிய நிலையில் 182 போலீஸ் புகார்கள் பெறப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ருஸ்டி முகமது இசா தெரிவித்திருக்கிறார். எனினும் ஹன்னாயோவிடம் இன்னும் வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை என அவர் கூறினார். மலேசிய டாருல் இசா சமூக நல இயக்கம் மற்றும் மலேசிய இஸ்லாமிய பயணீட்டாளர் சங்கம் உட்பட பல்வேறு அரசு சார்பற்ற இயக்கங்கள் ஹன்னாயோவுக்கு எதிராக போலீஸ் புகார்களை செய்துள்ளதாக இதற்கு முன் தகவல்கள் வெளியாகின. இந்த புத்தகம் தொடர்பில் 4 ஆண்டுகளுக்கு முன் மாரா தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் நடந்த கருத்தரங்கில் முன்னாள் போலீஸ் படை தலைவர் தான்ஸ்ரீ முசா ஹசான் வெளியிட்ட அறிக்கை குறித்து அவருக்கு எதிராக ஹன்னாயோ தொடுத்திருந்த அவதூறு வழக்கு மனுவை கடந்த டிசம்பர் 23ஆம் தேதி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பிங்க்ஃபிஷ் கலை நிகழ்ச்சிகளில் பாதிக்கப்பட்ட இருவர் சீராக இருப்பதால் விரைவில் போலீசார் வாக்குமூலம் பெறுவர். பண்டார் சன்வேயில் புத்தாண்டை வரவேற்கும் இசை நிகழ்ச்சிக்கு வந்தவர்களில் போதைப் பொருள் பயன்படுத்திய சந்தேகத்தினால் சிகிச்சைக்கு உள்ளான இருவர் சுயநினைவுக்கு திரும்பியதால் அவர்களிடம் போலீசார் விரைவில் வாக்குமூலம் பதிவு செய்வார்கள். தற்போது அவ்விருவரின் நிலை சீராக இருப்பதோடு அவர்கள் தொடர்ந்து மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வருவார்கள் என சுபாங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் வான் அஸ்லான் வான் மொமாட் தெரிவித்தார். இப்போதைக்கு போலீசார் அவர்களின் வாக்குமூலத்தை பதிவு செய்யவில்லை. விசாரணைக்கு உதவும் பொருட்டு கலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் உட்பட இதுவரை 49 தனிப்பட்ட நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வான் அஸ்லான் கூறினார். விசாரணை முடிந்ததும் அது தொடர்பான ஆவணங்கள் அரசாங்க தரப்பு துணை வழக்கறிஞருக்கு அனுப்பி வைக்கப்படும். டிசம்பர் 31ஆம் தேதி புத்தாண்டுக்கு முன்னதாக நடைபெற்ற பிங்க்ஃபிஷ் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் 4 மரணமடைந்ததோடு 3 காயமடைந்ததாக இதற்கு முன் ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசைன் உமர் கான் தெரிவித்திருந்தார். இறந்த 4 உடலில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனை முடிவுகள் மற்றும் இதர 3 மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையிலும் அவர்கள் அனைவரும் எக்ஸ்டசி போதை மாத்திரைகள் உட்கொண்டதாக நம்பப்படுகிறது. கனமழையின் போது ஆக்சியேட்டா அரேனா அரங்க கூரையில் கசிவு. புக்கிட் ஜாலில் ஆக்சியேட்டா அரேனா அரங்கின் கூரையில் கசிவு ஏற்பட்டு மழைநீர் ஒழுகிய சம்பவத்திற்கு மலேசிய விளையாட்டரங்கு கழகமான PSM மன்னிப்பு கேட்டுக் கொண்டுள்ளது. குறிப்பாக போட்டி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் ரசிகர்களிடம் மன்னிப்பு கோருவதாக அக்கழகம் அறிக்கை ஒன்றில் கூறியது. மழைநீர் கசிவால் அங்கு நடைபெற்று வரும் மலேசிய பொது பூப்பந்து போட்டி சிறிது நேரத்திற்கு தடைப்பட்டது. எனினும் ஆடுகளத்தில் ஒழுகிய நீரை குத்தகையாளர் விரைந்து செயல்பட்டு அகற்றியதாக PSM கூறியது. இதையடுத்து இரவு 8 மணி வாக்கில் ஆடுகளத்தை பயன்படுத்த முடிந்தது. அப்பிரச்சனை மீண்டும் நிகழாதிருக்க உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவ்வகையில் போட்டி முடியும் வரை 10க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் அரங்கின் கூரை பகுதியில் ஈடுபட்டு உள்ளனர். அதே சமயம் குத்தகையாளரும் JKRம் பழுதுபார்ப்பு பணிகளில் ஈடுபட்டு வருவதாக PSM கூறியது. புக்கிட் பின்தாங் சாலையின் கையிருப்பு நிலப்பகுதியில் சட்டவிரோத கட்டிடங்களை கோலாலம்பூர் மாநகர் மன்றம் உடைத்தது. புக்கிட் பின்தாங் பகுதியில் உள்ள சாலையின் கையிருப்பு பகுதியில் கட்டப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டிடங்களை கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தின் அமலாக்க பிரிவு தரைமட்டமாக்கியது. இயந்திர பொறியியல் துறை, மின்னியல், நன்னெறி, சுகாதார, சுற்றுச்சூழல் துறை மற்றும் புக்கிட் பின்தாங் மாநகர் மன்ற கிளை அலுவலகம் ஆகியவற்றின் கூட்டோடு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. போலீஸ், தெனாகா நேஷனல் பிரிகேட், ஸ்லாங்கூர் நீர் விநியோக நிறுவனம், அலாம் புளோரா ஆகியவற்றின் ஒத்துழைப்போடு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தனது முகநூலில் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக நிர்மாணிக்கப்பட்ட 9 விரிவாக்கப்பட்ட கட்டுமான பகுதிகள் சாலையின் கையிருப்பு நிலம் மற்றும் கால்வாய்களை மூடிய நிலையில் இருந்ததால் அவை உடைக்கப்பட்ட வேளையில் 2 நிர்மாணிப்புகளை அவற்றின் உரிமையாளர்கள் அகற்றினர். மேலும் 1974ஆம் ஆண்டின் சாலை, கால்வாய் மற்றும் கட்டிட சட்டத்தின் கீழ் பொது இடங்களில்
பொருட்களை வைத்த குற்றத்திற்காக பொருட்களை பறிமுதல் செய்யும் 7 நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டதாக கோலாலம்பூர் மாநகர் மன்றம் தெரிவித்தது. சாட்ஜிபிடியை பயன்படுத்திய லாஸ் வேகாஸ் சைபர் ட்ரக் வெடிப்புக்கு திட்டம், போலீஸ் அம்பலம். புத்தாண்டு தினத்தன்று அமெரிக்க லாஸ் வேகஸில் டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்தமான ஹோட்டலுக்கு வெளியே சைபர் ட்ரக் எனப்படும் மின்சார ட்ரக் வாகனத்தை வெடித்ததில் சாட்ஜிபிடியின் உதவி நாடப்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த சைபர் ட்ரக் ஓட்டுநர் ஏஐ அதிநவீன தொழில்நுட்பத்தில் செயல்படும் சாட்ஜிபிடியை பயன்படுத்தி சில ஆலோசனைகளை பெற்றுள்ளார். அதாவது வெடிப்பை உருவாக்க எவ்வளவு வெடிப்பொருட்கள் தேவை என்பதை சாட்ஜிபிடியிடம் தான் அவர் கேட்டுள்ளார். அமெரிக்க மண்ணில் சாட்ஜிபிடி துணையுடன் வெடிபொருள் சாதனம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதுவே முதன்முறை என லாஸ் வேகஸ் போலீஸ் கூறியது. தீய நோக்கத்திற்கு இந்த ஏஐ தொழில்நுட்பம் துணை போகலாம் என விமர்சகர்கள் ஏற்கனவே எச்சரித்துள்ள நிலையில் இந்த சைபர் ட்ரக் வெடிப்பு சம்பவம் அதற்கு வலுவூட்டியுள்ளது. இவ்வேளையில் ஏஐ கருவிகள் பொறுப்போடு பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் கட்டுப்பாட்டுக்கு சாட்ஜிபிடி உருவாக்குனரான ஓபன் ஏஐ மீண்டும் உத்தரவாதம் வழங்கியுள்ளது. தீங்கு விளைவிக்கும் உத்தரவுகளை மறுக்கும் வகையிலேயே ஏஐ சாதனங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்த லாஸ் வேகஸ் சம்பவத்தில் கூட சாட்ஜிபிடி தீங்கு விளைவிக்கும் அல்லது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக எச்சரிக்கைகளை வழங்கியதாக ஓபன் ஏஐ கூறிக்கொண்டது. இந்நிலையில் அனர் நிறுவனம் விசாரணைக்கு அழைக்கப்படுமா என்பது குறித்து போலீஸ் தெரிவிக்கவில்லை. கலிபோர்னியாவில் காட்டுத்தீ 30,000 பேர் கட்டாயமாக வெளியேற்றம். கலிபோர்னியாவில் ஆடம்பரமான குடியிருப்பு பகுதியில் ஏற்பட்ட மோசமான காட்டுத்தீயை தொடர்ந்து அங்கிருந்து சுமார் 30,000 பேர் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர். சாண்டா மோனிகா மற்றும் மாலிபு பகுதிகளுக்கு இடையே 500 ஹெக்டேர் நிலம் அழிந்தது. மணிக்கு 80 முதல் 130 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசக்கூடும் என்பதால் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். தீ விரைவாக பரவியதால் மக்களின் குடியிருப்பு பகுதிகள் அழிந்ததால் போக்குவரத்து பிரச்சனையும் ஏற்பட்டது. தீயை அணைப்பதற்கு வான் பகுதியில் இருந்து நவீனமயமான கருவிகளும் பயன்படுத்தப்பட்டன. இதுவரை உயிர் சேதம் மற்றும் காயமடைந்தவர்களை பற்றிய தகவல் எதுவும் கிடைக்கவில்லை.